இல்ல அதெல்லாம் இல்ல. டிவிக்கு விஜய் தான் வருவாரு. நான் பாருங்க எடப்பாடி வருவான்னு சொல்லிடுறான். அவங்களாம் வரவே மாட்டாங்க. நம்ம அண்ணன் விஜய் 2026 இறங்குவாரு, மக்களுக்கு எல்லாம் செய்வாரு. ஆனா விஜய் வந்து இந்த மாதிரி இந்த வட்டம் எலெக்ஷன்ல தோத்துட்டு திரும்ப படம் நடிக்க போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ப்ரோ புரியல? இந்த தேர்தலில் தோத்துருவாரு, திரும்ப படம் நடிக்க போயிருவாரு அப்படின்னு திமுக. ப்ரோ நடிகெல்லாம் போக மாட்டாரு ப்ரோ. எலெக்ஷன் இறங்கிட்டா மக்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் ப்ரோ போவாரு எங்கன்னாலும். எடப்பாடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பத்தி அவர்லாம் முக்க கதை. விஜய் டிவி தான் சொல்லுவேன். சரி ப்ரோ. சீமா மழை வேணாம் ப்ரோ. நம்ம அண்ணன் வந்தா போதும் ப்ரோ. ஒரே ப்ரோ ஸ்டான்லிக்கு இல்ல நமக்கு கஷ்டம் இல்லையா? ஜிஹெச் எதுவுமே வேணாம் ப்ரோ. நம்ம அண்ணன் விஜய் தான் வரணும் ப்ரோ. 2026 யாரும் மக்களுக்கு செய்வாரு. சூப்பர். முடிஞ்சா மோதி பார்க்கட்டும். 2026 இப்ப சீமான் 4 பேர் சிஎம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா யார் வருவாங்க? மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். யாரு வந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். சரி, எப்படி பாக்குறீங்க விஜய் அவரோட அரசியல்? அவர் நம்ம தலைவர். சரி, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்களா 2026? கண்டிப்பா இருக்கு. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கும், அவருக்கு இருக்கும். எடப்பாடி அவரு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஆமா, அவரும் கூட ஓகே தான். அவரு சூப்பர் சூப்பர். விஜயா ஸ்டாலினான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? எனக்கு 2 பேரும் 2 கண்ணுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? ஸ்டாலின் ஐயா மனசு வச்சா விஜய் வருவாரு. நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எதிர்போட்டி பொறாமை எல்லாமே இருக்கதானே செய்யும். அதுல யாருன்னு சொல்ல நம்ம யாருக்காக பேச முடியும்? ஒருத்தர் உதவி பண்ணதான் கண்டிப்பா வர முடியும். அதுக்காக இவ்வளவு நாளா நம்ம ஸ்டாலின் ஐயா தான் இருந்தாரு. இப்ப விஜய் சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசா வந்தா ஒருத்தவங்க ட்ரை பண்ணா யாரா இருந்தாலும் நம்ம ஒரு கம் குடுக்கறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே. ஆனா அவருக்கு அரசியல் அவ்வளவு தெரியாது. எல்லாரும் டக்குன்னு எல்லாத்தையும் கத்துக்கிறது இல்ல. எல்லாம் அப்படி தடுக்கி விழுந்தா வர்றதுதான். சோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாப்போம். இது கடவுள் யாரோட விருப்பம் இருக்கோ அது வந்தா நல்லாதான் இருக்கும். ஏன் விருப்பமோ அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே. யார் இது வராங்களோ எல்லாரும் நல்லது செஞ்சா ஓகே தான். சீமான் அவரும் வந்தாலும் ஓகே தான். அவர் வேண்டாம். சேஞ்ச் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் முன்னாடியே இருந்திருக்காங்க, நிறைய பாத்துருப்பாங்க. சோ லக்கு யாருக்கு எப்படி இருக்கும் அது நம்ம சேஞ்ச் 2 பேர் பாத்தீங்கன்னாலும் எனக்கு சீமான் தான் சார் சொல்லுவேன். சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. சீமான் சார் தான் சொல்லுவேன். ஆமா, விஜய் தான். என்ன சார் அப்படி சொன்ன காரணம்? கொஞ்சம் எது பார்த்தாலும் சரி, இப்போதைக்கு முன்னாடில இருந்து சரி ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தான் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு புது மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுதான் இந்த ஒரு பதில். இப்போ கொஞ்சம் ரொம்ப அடிபட்டு இருக்காரு. இப்போ வருவாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது விஜய் தான். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? இருக்குமே. அதையே இருக்காம இருக்கும், அதெல்லாமே இருக்கும். நீங்க எப்போ டிவிக்கு நாங்க குழந்தைல இருந்து பிடிக்கும். எனக்கு விஜய்ன்றது பிடிக்கும். அதை தாண்டி ஒரு முதல்வரை வரணும்னு அவர் ஆசைப்படுறது இல்லாம அவர் ஒரு பெண்கள் பாதுகாப்பு ஒண்ணு வரும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனால. வீட்டுல என்ன கட்சி? வீட்லயா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இருந்தாங்க, இப்போ டிவிக்கு மாற போறாங்க. எல்லாமே டிவிக்கு தான். அப்பா அம்மா நீங்க சொன்ன டிவிக்கு மாறுவாங்களா? அவங்களே என்ன சொல்லின்னு இருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி தான். சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் யார் வந்தா நல்லா இருக்கும்? டிவிக்கே தான் ப்ரோ வரணும் கண்டிப்பா. என்ன காரணம் சொல்ல? காரணம் எதுவும் இல்லை ப்ரோ, ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவங்க வந்தால் மாறிடுவாங்க. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அண்ட் இவர் ஃபேன் வேறு எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2மே காரணம் இருக்கு. ஆனால் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவரால் சரியா பண்ண முடியாது அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு கெயின் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு வரட்டும், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடியல, உடனே டப்புன்னு ஓடிடுறாரு. அந்த கரு ஓடி போயிட்டாரு ப்ரோ. தப்பான விஷயம் மட்டும்தான் ப்ரோ வெளியே வரும். இப்போ கரெக்டான நம்ம எது கரெக்ட் பண்ணுமோ அது வெளியே வரவே வராது. ஸோ இது எல்லாமே வரும் தான், நெகட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ அவர் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா தான் ஃபர்ஸ்ட் அது மாறும். யார் வருவாங்க? டிவிக்கு தான். விஜய். என்ன காரணம் அப்படி சொல்ல? எனக்கு பிடிக்கும். அவரு நல்லா வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்க. 2026 யாரு முதல்வர் வந்தா நல்லா இருக்கும்? நம்ம தலைவர் தான். எந்த தலைவர் தான்? யாரு? இவரு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். அப்படி சொல்ல என்னன்னா காரணம்? இப்போ டிவிக்கு வந்திருக்குது, ஆல்ரெடி மாற்றத்தை கொடுக்குறேன்னு சீமான் இருக்காரு, எதிர்கட்சியா எடப்பாடி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? யாரா இருந்தாலும் பண்றவங்க தானே வரணும் அந்த இதுக்கு. கண்டிப்பா எடப்பாடியார் எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா இப்போ பொதுவா என்ன சொல்லணும்னா, இப்போ இங்கே பாப்பீங்க முன்னாடி பீச் எப்படி இருந்தது, இப்போதைக்கு பீச் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க எல்லா ஊருக்கே தெரியும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி அடுத்த கொஸ்டின்.
வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. விஜய் பார்க்கலாம், முடிஞ்சா மோதி பார்க்கட்டும். ஒரு மாற்றம் தான். ரெகுலராகவே ஏடிஎம் சின்ன சேஞ்சஸ் வரட்டுமே. சரி, சேஞ்சுன்னு சொல்லி இப்ப சீமான் இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? புரியல. சீமான். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸருக்கு விஜய்க்கு ஓகேன்னு தோணுது. ஸோ அதனால விஜய் சொல்றோம். எடப்பாடியார். பட் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. கொஞ்சம் லைஃப் மாறட்டும், சேஞ்சஸ் வரட்டும். சரி. ஏன்னா ஆல்மோஸ்ட் 80s 90s எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க தான் இந்த எடப்பாடி டிஎம்கே ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ வரதெல்லாம் ஏஜ் மாறுது. 24 25 போது கொஞ்சம் மாறட்டும். ஸோ அந்த ஏஜ் யார் வருதோ அவங்க வந்தா கொஞ்சம் மாற்றம் தெரியும், மாற்றம் இருக்கும். சூப்பர் ப்ரோ. விஜய் தான் வரணும். அவர் சொல்ல என்ன பிரதர் காரணம்? அவர் சொல்லுவாருன்னா அவர் 350 கோடி 300 கோடி சேலரி விட்டுட்டு வராரு, மக்கள் நல்லா இருக்கணும்னு கொண்டான்ட்டு. இந்த கொடுங்கோல் ஆட்சி ரொம்ப மோசமாக திமுக ஆட்சி. விஜய் தான், விஜய் அண்ணா வந்தால் நல்லா இருக்கும். சரி, எப்படி பாக்குறீங்க? மாற்றம் கொடுக்குறேன்னு சீமான் இருக்காரு. சீமான் வந்து வாய்ப்பேச்சிலே பேசினாரு. ஆனால் நம்ம விஜய் அந்த மாரி இல்லை, சைடில் காட்டுறாரு எல்லாமே. எடப்பாடியார். எடப்பாடி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாறி மாறி வராங்க, யாருமே சரியில்லை. ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இளைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற முன்னோர்களுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும். விஜய் வந்து இந்த தேர்தலோட தோத்து திரும்பி படம் நடிக்க போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது. ஒன்று எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு, வெற்றி தோல்வின்னு வரதான் செய்யும். அதுக்குன்ட்டு தோல்வி வந்துச்சுன்னு பயந்து போடுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோன்னா அதில் வந்து அரியர்ஸ் இருக்கும், அட்டம் வைக்கிறோம். அதுக்குன்ட்டு இது முடியாதுன்னு நம்ம விட்டுறோமா? நம்ம படித்த மறுபடியும் எதுனா அதுதான் அந்த மாரி தான். நம்ம 2026 அப்போ விஜய் தான் கண்டிப்பாக வருவார் தலைவரை. நீங்களே விஜய் தான் ஓட்டு போடுவீங்கன்னு தெரியுது உங்களை பார்த்தால. நான் விஜய் ரசிகர்னு சொல்ல, விஜய் நான் பொதுவாக சொல்கிறேன், விஜய் தான் வருவார். 2026 யாரு முதல்வராக வந்தா நல்லா இருக்கும்? 4 பேர் பேர் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். யார் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? நல்லா இருக்கும்ட்டா இல்லை யார் வருவாங்கன்ட்டா? இல்ல, யார் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட தாட் இருக்கும், எனக்கு இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் அப்படி சொல்ல என்ன பிரதர் காரணம்? சொல்ல என்ன காரணம்னா, சிம்பிளா சொல்ல போனா புதுசா வராரு. படத்துல பார்த்துக்கிறோம், அது வேற. அரசியல் ஃபீல்டில் பார்க்குறோம் புதுசா. ஒரு சின்ன ட்ரை. எடப்பாடி அவர் வந்து அவங்க ஊருக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே எதுவும் பெருசாக பண்ண மாதிரி இல்லை. சீமான் வந்து ஒரே ஒரு இது பிடிச்சின்னு பேசுவார், தமிழ் பேசுவார். ஆனால் அவர் பல வீடியோவில் பல விதமாக மாட்டினுக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல ஒன்று பேசி கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது அவர்கிட்ட. ஸ்டாலின் சொல்லவே வேணாம், குடும்பம் தான். அவங்க ஃபேமிலியில் இல்லாத இதுவே இல்லை, அவங்க இல்லாத பவரும் இல்லை, அவங்க இல்லாத லேண்ட் பேஸும் இல்லை. தாத்தா காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சொல்லிட்டாங்க நிறைய. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சொல்றது. யார் வர வாய்ப்பு இருக்குன்னு சிஸ்டர் கேட்டுக்கலாம். அவங்க மட்டும் சிஸ்டருக்கு ஜெண்டர் நாலேஜ் இல்லை, யாரு வர்றதுக்கு இல்லை விஜயா அப்படிங்கிறது மட்டும் தான். அது மட்டும் தான். உங்கள்கிட்ட வேற கேட்கணும். விஜய். உங்களுக்கு ஏன் விஜய் பிடிக்கும்? அவர் வந்தா கேர்ள்ஸ்க்கு நிறைய நடக்கும்னு நம்ம நம்புறோம். பாதுகாப்பு. ஏன்னா இங்க இவர் வந்து ரவுடிஸ்க்கு தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் பொண்ணுங்களோட விஷயத்துல இருந்து ரொம்ப எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில ஓட்டு போடுவீங்க? வீட்ல எல்லாம் இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஓட்டு போடுறோம். அப்பா அம்மாலாம் டிஎம்கே தான் போடுறாங்க. இப்ப டிஎம்கேல இருந்து நீங்க டிவிகேல ஓட்டு போடும்போது ஏதாவது உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? ஏன் இப்ப டிவிகே ஓட்டு போடுற அப்படின்னு? ஏன் நேரடி எதிரி இல்லையா? ஏன்னா பிடிச்சிருக்கு போடுறோம். இவங்க வந்தா இந்த இது வருது இல்ல, அவங்க இருக்கும்போது எதுவுமே நடக்கல. இவங்க வந்தா ஒரு புதுசா ஒரு நல்லது எல்லாருக்குமே நடக்குது இல்ல. இப்ப நீங்க ஒருவேளை அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி டிவிகே வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போட வைக்க வாய்ப்பு இருக்கு. மாறுவாங்களா? மாறுவாங்க. இல்ல உங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க? இல்ல மாறுவாங்க. அப்ப எத்தனை ஓட்டு உங்க சார்பா டிவிகே நம்பலாம்? 4 ஓட்டு விழும் வீட்டுல. தேங்க்யூ.